கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ பங்கேற்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு 3 மணி நேரம் பயனாளிகள் காக்க வைக்கப்பட்ட அவலம். கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. காலை 10 மணி அளவில் தொடங்கும் இந்த நிகழ்வில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதனால் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக பயனாளிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் காலை 9:30 மணிக்கு நிகழ்விடத்திற்கு வந்த நிலையில் எம்எல்ஏ விஜயகுமார் குறிப்பிட்ட நேரத்திற்கு வராமல் காலதாமதம் செய்து வருவதால் சுமார் 3 மணி நேரமாக நலத்திட்ட உதவிகளை வாங்க வந்த பயனாளிகள் காத்து கொண்டிருக்கும் அவல நிலையானது ஏற்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பட்டினி தினத்தில் பாமர மக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்விலும் 3 மணி நேரம் காலதாமதமாக வந்தது பேசுபொருளாக மாறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மக்கள்தான் எஜமானர்கள் என்று மணிக்கு ஒருமுறை சொல்லிவிட்டு நிகழ்ச்சிகளில் மக்களை தொடர்ந்து காக்க வைக்கும் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவுக்கு எதிராக கண்டன குரல்கள் எழுந்துள்ளது. மேலும் உட்கட்சி பிரச்சனையால் எம்எல்ஏ விஜயகுமாருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் நிர்வாகிகள் பலர் உள்ளாட்சி தேர்தலில் பணியாற்றப் போவதில்லை என்று நிகழ்ச்சிகளை புறக்கணித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. செய்தியாளர் வினோத்குமாருடன் ஜெயசூர்யா. மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.